Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து போல்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம். ஆனால் போல்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் போல்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், போல்ட் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து எதுக்கு இண்டிகேட் ஆகும், யூசஸ் என்னன்றதை பார்த்தோம். அண்ட் இப்போ வந்து நெட்ஸ் வந்துட்டு நெட் எப்படி என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நெட் இது வந்து த்ரெட்டிங் எப்படி பண்ணுறோம், கேல்குலேஷன்ஸில் என்னென்ன கற்றுட்டு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். போல்ட்ஸில் வந்துட்டு இது என்ன போல்ட்ஸ் எது யூஸ் பண்ணுறோம், எப்படி இது டயால ஸ்பெசிஃபிகேஷன் ஆகுதுன்றதை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம நெட்ஸ் இது வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது பண்ணுறது பார்ப்போம். நம்ம வந்து நெட்ஸ்ன்றது வந்தோடனே நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நெட்டில் நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு டைப் ஆஃப் நெட் இருக்குது. லாக்கிங் பண்ணும்போது நெட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு வந்து என்னென்னாக்கா இங்கே பாருங்க கொடுத்துருக்குறாங்க. இது லாக் நெட்டுன்றது வந்து இண்டிகேட் ஆகுது. இந்த லாக் நெட் என்னத்துக்கு இண்டிகேட் ஆகுதுனாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து போல்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து லென்த்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அவருக்கு எனக்கு வைப்ரேஷன் எதுனா ஆகுது, எனக்கு என்ன பாட்டுக்கு வந்து எனக்கு லோடுன்னு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறேன்ற போது வந்துட்டு சேஃப்டிக்கு ஒரு நெட்டு வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருப்போம். இது லாக்கிங் நெட் என்ன ஆகுதுனாக்கா, இது வந்து ஃபிக்ஸ்டு பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த என்ன வைப்ரேஷன் எடுத்து நம்மளுக்கு வந்து அது வந்து இண்டிகேட் ஆகுது. அதே நம்மளது வந்து லாக்கிங் நெட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இது பாட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாட்டில் வந்து இது போல்ட்டு போட்டு இந்த நெட் கூட போடலாம். அந்த நெட்டு போட்டு கூட அந்த நெட்டை வந்து லாக் பண்ணுறதுக்கு வந்து அதை இண்டிகேட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இது வந்து லாக்கிங்கில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நெட்டில் வந்து வாஷர் டைப்பில் வந்து இண்டிகேட் ஆகுது. கரெக்டுங்களா? வாஷர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாஷர் போட்டு அந்த நெட்டு போடும். அது எதுக்கு இண்டிகேட் ஆகுதுனாக்கா, ஓகே, நம்ம வந்து இந்த போல்ட்டில் வந்துட்டு என் போல்ட்டு நெட்டுக்கு வந்து நம்ம ஏன் வாஷர் யூஸ் பண்ணுறோம்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எந்த ஒரு நெட்டு எந்த ஒன்று வந்து இது டைப் பண்ணுறேனாக்கா, எனக்கு வந்து அது மூவிங் என்ன மூவ் ஆகும்போது எனக்கு வந்து நெட்டு இது என்ன ஆகுதுனாக்கா வந்து எனக்கு ரொட்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நான் வந்து வாஷர் போட்டு நான் இண்டிகேட் பண்ணுறதுனால எனக்கு வந்து அது எனக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். அந்த எனக்கு வந்து ஃப்ரிக்ஷன் கிடைக்கும், ஃபோர்ஸ் வந்து எனக்கு எது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம நெட் வாஷருக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம லாக்கிங் டைப்பில் வந்துட்டு நம்ம ரெண்டு லாக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபார் நெட்டுக்கு வந்துட்டு போல்ட்டுக்கு வந்து நம்ம இது ரெண்டு போல்ட்டுக்கு வந்து நம்ம வந்து நெட்டை வந்து ரெண்டு நெட்டு யூஸ் பண்ணால் லாக் பண்ணுறதுக்கு அது வந்து இண்டிகேட் ஆகுது. அதே இன்னொரு டைப்ஸ் வந்து நம்மளுக்கு எது இண்டிகேட் ஆகுதுனாக்கா, நமக்கு வந்து ஸ்பின் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸ்பின் ஃபார் லாக்கிங்கிறது இண்டிகேட் ஆகுது. அதே எப்படின்னாக்கா நார்மலாக இப்போ எனக்கு வந்து இந்த போல்ட் இது இந்த மாதிரி இண்டிகேட் ஆகிருக்குனாக்கா, இந்த போல்ட்டில் வந்து நான் வந்து நெட்டு யூஸ் பண்ண உடனே எனக்கு இந்த ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோலில் வந்துட்டு எனக்கு வந்து ஸ்ப்ரிங் பின் டைப்பில் ஒன்று இந்த மாதிரி இண்டிகேட் ஆகி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இந்த பின்னு பார்த்துருப்பீங்களா, இது தான் அந்த வந்து பின் இண்டிகேட் ஆகுது. இந்த பின் என்னன்னாக்கா லாக்கிங் சிஸ்டம் எனக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நெட்டு போட்டு ரெண்டுமே இப்போ வந்து நான் யூஸ் பண்ணி அந்த எனக்கு த்ரெட்டிங் வந்து இல்லைனாக்கா வந்துட்டு அந்த பாட்டுக்கு நான் வந்து இப்போ நான் இந்த லென்த் பின்னை வச்சுக்க நான் வந்து லாக் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். இந்த லென்த் லாக் பின்னை வந்துட்டு நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த லாக்கிங் பின் வந்து நம்மளுக்கு வந்து ஹெவி லோட்ஸ் ஆர் வெயிட் லோட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து லாக்கிங் பின் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இண்டிகேட் ஆகுது. அதே எந்த வாஷர் இல்லை வைப்பர் வந்து அந்த போல்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து த்ரெட்டிங் கொடுக்காம இருந்தாங்க, அந்த பாட்டுக்குனாக்கா வந்து நான் இந்த லாக்கிங் பின் அதுவும் வந்து இண்டிகேட் பண்ணேன். அதே நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த இப்போ நான் போர்ஷன்ஸ் காமிச்சிருக்காங்க, இந்த போர்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி இண்டிகேட் ஆகுது. இந்த ஸ்ப்ரிங் பின் வந்து நெட்டு போல்ட்டு கனெக்ட் ஆகிட்டு அந்த ஹோல் வந்துட்டு வந்துடும். அந்த ஹோலில் வந்து பின் இப்படி இன்சர்ட் பண்ணிட்டு அந்த இந்த ஹுக் மாதிரி வந்துட்டு அதை பெண்ட் பண்ணி விடுவாங்க. இந்த மாதிரி இந்த போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் அது வந்து இண்டிகேட் ஆகுது. அந்த போர்ஷன்ஸில் வந்து எப்படி ஹுக் வந்து டிசைன் பண்ணுறதுன்றது. நெக்ஸ்ட் வந்து லாக்கிங் நெட் இருக்குது தெரியுமா, பொசிஷன் வந்து எப்படி இது பண்ணுவாங்கனாக்கா இண்டிகேட் ஆகுதுனாக்கா, அந்த போல்ட்டு தான் லென்த்து சைஸ் வந்து தான் அதில் வச்சு தான் இண்டிகேட் ஆகுது. அந்த போல்ட்டு இருக்குது தெரியுமா, அந்த போல்ட்டு லென்த்து இது வந்து அது எவ்வளோ இண்டிகேட் ஆகிருக்கு, அந்த திக்னஸில் வந்து தான் நம்ம அதை வந்து ஸ்ப்ளிட் பின் வந்து இண்டிகேட் பண்ணோம். அந்த ஸ்ப்ளிட் பின் ஒரு சைடில் வந்து நம்மளும் சர்க்குலர் போர்ஷன் இருக்கும், அதே ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, அந்த ஹுக் வந்துட்டு இந்த போர்ஷன்ஸில் இருக்குது. இதுதான் லாக்கிங் நெட்டில் வந்து அது இது எக்ஸாம்பிள் சொல்கிறது இருந்தாக்கா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இண்டிகேட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து அசம்பிளி இது ஹூக் இது வச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ இங்கே இருக்க தெரியுமா, இந்த இதில் வந்துட்டு எனக்கு வந்து வாஷர் நெட்டு போல்ட்டு வந்து ரெண்டு இண்டிகேட் ஆகிருக்கு. அதே இது போல்ட்டு நெட்டு வந்துட்டு எனக்கு வந்து பாட்டில் வந்து இண்டிகேட் பண்ணுறது எப்படி இண்டிகேட் பண்ணுவேன்றது இண்டிகேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாட்டுன்றது கன்சிடர் பண்ணிக்கணும். எனக்கு போல்ட்டு நெட் வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. இதில் வந்துட்டு எனக்கு வந்து போல்ட்டு நெட் இண்டிகேட் ஆகிருக்கிறதுனால இப்போ இங்கே கீழே இருக்கிற இந்த இது என்ன டைப் ஆஃப் போல்ட்டு வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள், வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே இப்போ இதில் வந்து நம்மளுக்கு வாஷர்ஸ் நெட்டு போல்ட்டு அதே பாட்டை வந்து லாக் பண்ணுறதுக்கு வந்து இண்டிகேட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். இப்போ வாஷர் நெட்டு அந்த லாக் நெட் வந்து ரெண்டுத்தையும் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு மிஷின்ஸ் வந்து வைப்ரேட் ஆகிறதுக்கு இல்லைனாக்கா ஹோல் வந்து எதோ எக்ஸஸ் ஆஃப் இடத்துக்கு வந்து இது இண்டிகேட் ஆகிருக்கு. அந்த இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து நெட்ஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் நெட்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிளாம்ப் பண்ணுறது வந்து இண்டிகேட் பண்ணி அது எப்படி டிசைன் பண்ணுறோம், மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்றது இண்டிகேட் பண்ணணும். ஓகே,
நம்ம வீடியோவில் வந்துட்டு மெக்கானிக்கல் டிசைனில் வந்துட்டு நம்ம ட்ராயிங்ஸில் வந்துட்டு நம்ம ஜென்ரல் கிராஃபிக் லாங்குவேஜ் என்னக்கா ட்ராயிங்க்கு என்ன பண்ணணும், இம்போர்ட்ஸ் ஆஃப் கிராஃபிக் லாங்குவேஜ், நீட் ஆஃப் கரெக்ஷன் ட்ராயிங், அண்ட் தென் சிம்பிள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ். நார்மலாக இப்போ வந்து மேனுஃபேக்சருக்கு நான் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து பார்ட்டு டிசைன் பண்ணி சென்ட் பண்ண முடியாது. எனக்கு வந்து மேனுஃபேக்சர் சென்ட் பண்ணுறது எனக்கு ஃபுல் டீட்டெயில் எனக்கு வந்து சென்ட் பண்ணும். இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து எதுக்கு இண்டிகேட் ஆகுதுன்றது வந்து நம்ம அந்த வீடியோ பண்ணி போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவில் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பாருங்கள் இந்த சிம்பிள்ஸில் இது வந்து எது இண்டிகேட் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த சிம்பிள்ஸில் எது இண்டிகேட் ஆகுதுன்னு தெரிஞ்சதால் நம்ம மேனுஃபேக்சருக்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்காகும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லிங்க் பண்ண நமக்கு அஸ் டிசைன் நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அன்டில் திஸ் இஸ் எனிவர் சந்தோஷ் ஸ்டார்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.